இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். என் கையாலேயே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு கிருமானான்னு கேட்டதும் என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்ல முடியலம்மா. இங்க பாரு இந்து, உனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கும் உன்னை பிடிக்கும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால இப்போதைக்கும் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. இத நீங்க தான் பேசி சரி பண்ணணும். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீம்புக்குன்னு பேசாம இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் நீ கருணா கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசி பாரு, எல்லாம் சரியாயிரும். இதுக்கப்புறம் நான் இந்துகிட்ட எப்படிமா பேசுவேன்? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இனிமே எப்படி அவன் முன்னாடி நிற்ப? நீ சொல்றதெல்லாம் சரிதான் செல்வி. எனக்கும் அவனை பிடிக்கும், நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவன் அண்ணனுங்க அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க, என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவன் கிட்ட பேசி திரும்பவும் அந்த வீட்டுல போய் வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருந்தா என்னால வாழ முடியாது. அப்ப எதுக்கு அந்த வீட்டுல இருக்கீங்க? கருணாவை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம்ல. அட போ செல்வி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் ஏன் வாய்ப்பில்ல? அதெல்லாம் இருக்கு. அவனை உயிரை விட சொன்னா கூட விடுவானே தவிர அவன் அண்ணனுங்களை விட்டுதான் வரவே மாட்டான். கடைசி வரைக்கும் அவன் அண்ணனுங்க ஆசைப்படுற மாதிரி இவன் அவங்க காலடியிலே கிடக்க போறான். ஒருவேளை கருணா அதெல்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு உன் கூட தனியா வாழ வந்தா உனக்கு ஓகேவா? அட போ, நடக்கிறத பேசு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அப்படி கருணா அந்த வீட்டையும் அவர் அண்ணன்களையும் விட்டுட்டு உனக்காக அவர் வந்தாருன்னா நீ ஏத்துப்பியா? அப்படி கருணா அவங்க அண்ணனுங்க வேண்டான்னு சொல்லி என் கூட வந்துட்டா நான் முழு மனசோட அவனை ஏத்துப்பேன். சூப்பர், அதான் என் இந்து. நீ சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன மா, என்னால அண்ணனை மீறி எதுவுமே பண்ண முடியலம்மா. பண்ணவும் தோண மாட்டேங்குது. அதே மாதிரி எதுவும் என்னால விட்டு கொடுக்க முடியல. தப்பு பண்றேன்னு தெரிஞ்சு அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு வந்திருக்கேன். நான் பண்ண தப்புக்கு அவகிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். நான் பண்ண இந்த காரியத்துக்கு என்ன மன்னிச்சிருமா?